வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு முக்கியமான பதிவை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். கடையில தைக்கிறதுக்கும் வீட்டுல தைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, இப்ப வீட்டுல தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெகுலரா வரக்கூடிய அந்த கஸ்டமர் மட்டும்தான் வருவாங்க. ஓகேங்களா? ரெகுலரா வரக்கூடிய கஸ்டமர், உதாரணத்துக்கு ஒரு 8 கஸ்டமர், 10, 15 இந்த கஸ்டமர் மட்டும்தான் ரெகுலராகவே மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருப்பாங்க. விசேஷ டைங்கள், அப்புறம் மற்ற நாட்கள்ல சாதாரண டைம்ல இந்த மாதிரி வருவாங்க. இதே நம்ம கடையில தச்சோம் அப்படின்னா தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, புது கஸ்டமர், ரெகுலர் கஸ்டமர், இந்த மாதிரி ரெகுலராகவே நம்மளுக்கு ஆட்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு ரெகுலராகவே ரொட்டீனாவே வேலை வந்து போய்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு சோம்பேறித்தனம்ங்கிறது கண்டிப்பா வரவே வராது. தைக்க தைக்க நம்ம கையில பணம் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? வாடகை இவ்வளவு போகுதுன்னு நினைக்காதீங்க. வாடகைக்கு மேலேயே நம்மளுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் இந்த தையல் தொழில. அதனால கடையில தைக்கிறோம் அப்படின்னா எல்லா வகையான மாடல்ஸுமே கண்டிப்பா நம்மளுக்கு தைக்க தெரிஞ்சிருக்கணும். கடையில தைக்கிறோம் அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு இப்ப என்னோட லைன்லயே பாத்தீங்கன்னா தையக்கடையே 7, 8 இருக்கு. ஆனா 7, 8க்குமே கஸ்டமர் வந்து போய்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம கடைக்கு ரெகுலரா வர்றாங்க அப்படின்னா நம்ம வந்து அளவுகள் வந்து பக்காவா இருக்கணும், பினிஷிங் பக்காவா இருக்கணும். நம்ம தச்சு கொடுத்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபிட்டிங் வந்து கரெக்டா இருக்கணும். அவங்க கேட்கக்கூடிய மாடல் வந்து நம்மளுக்கு தைக்க தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் கிடையாது, அவங்க எந்த டயத்துக்கு கேட்கிறாங்களோ அதே டயத்துக்கே நம்ம வந்து ஃபாஸ்டா அவங்க கேட்ட டயத்துக்கு கொடுக்கணும். இது எல்லாமே இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்ம கடைக்கு தேடி வருவாங்க. 10, 100 குறைக்க சொன்னாலும் நம்ம தாராளமா குறைச்சிக்கலாம். ஓகேங்களா? அதுக்குன்னு ஒரேதான் குறைக்க கூடாது. ஏதோ 10, 20, 30 அந்த மாதிரி அமௌண்ட் வந்து நம்ம குறைச்சிக்கலாம். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சா மறக்காம எல்லாருமே லைக் பண்ணுங்க.